ஹாய் மக்களே, நான் ஆன்லைனில் செடி வாங்கி நட்டதில் எதுவுமே சரியாக வளரலை. ஸோ நேரடியாகவே நர்சரிக்கு போயிட்டு வாங்கலான்ட்டு இந்த ராஜா நர்சரிக்கு வந்தேன். இந்த நர்சரியில் அவங்க கிட்ட எக்கச்சக்கமான செடி வகைகள் வச்சுருந்தாங்க. நிறைய வகையான பழச்செடிகள், பூச்செடிகள், அழகுக்கு வளர்க்குற செடிகள், மரக்கன்றுகள், வாசனை தரக்கூடிய செடிகள், அதுக்கப்புறமா வாசனை தரக்கூடிய பூச்செடிகளும் வச்சுருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நர்சரிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. நான் நர்சரிக்கு வந்ததுமே அங்கே வேலை செஞ்சாக்க எல்லா செடியுமே காமிச்சாங்க. அந்த செடிகளோட பயன்களையும் சொன்னாங்க. அவங்க கிட்ட செடி வகைகள் மட்டும் இல்லாம நிறைய தொட்டி, செடிக்கு தேவையான உரம்லாம் பேக்கெட்ல போட்டு சேல்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், பாவக்கான்ட்டு நிறைய விதைகளையும் வச்சிருந்தாங்க. நாங்க வாங்கினது ரோஜா செடி ஒன்று, பசுகொய்யா ஒன்று, அப்புறம் அரநெல்லிக்காய் செடி ஒன்றும் வாங்கினோம். அப்புறம் இந்த செடிகளுக்கெல்லாம் உரம் ஒரு பேக்கெட் வாங்கினோம். இப்பெல்லாம் நம்ம கார்டனிங் அதிகமாக பண்றதால அமேசான்ல கார்டனிங் டூல் கிட்டும் ஒன்று வாங்கினேன். இந்த கிட்ல மொத்தம் 5 வகையான டூல் கொடுத்துருந்தாங்க. இந்த டூல்ல மரம் செடிகள்ல இருக்கிற தேவையில்லாத இலைகள், கிளைகள் எல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த டூலை யூஸ் பண்ணி செடி வைக்க மண்ணை தோண்ட யூஸ் ஆகும். அப்புறம் இந்த டூலும் மண்ணை தோண்டத்துக்கு தான் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த டூல் ஸ்ட்ராங்கா இருக்கிற மண்ணை இதால குத்தி லூஸ் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் இந்த டூலை வச்சு சருகுகள், அதுக்கப்புறமா களை எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பசு கொய்யா வைக்க மண்ணை தோண்டணும். இந்த டூல் நல்லாவே யூஸ் ஆச்சு. அப்புறம் இந்த டூல் இன்னும் மண்ணை நல்லா ஆழமா குத்தி தோண்ட யூஸ் ஆச்சு. பள்ளம் தோண்டி முடிச்சதும் அந்த கொய்யா செடியை எடுத்து வச்சோம். கவர்ல இருந்த உரத்தை பிரிச்சு சைட்ல செடிக்கு ஓரத்துல தூவி பள்ளத்தை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியை விட்டோம். இப்ப செடி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அடுத்து அரநெல்லிக்காய், அதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் பள்ளத்தை தோண்டிட்டோம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் செடியை வச்சுட்டு சுத்தி கொஞ்சமா உரத்தை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை விட்டோம். இதுவும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஃபைனலா ரோஜா செடி, அதுக்காக தான் இப்ப பள்ளம் தோன்றோம். இந்த ரோஜா செடி கொஞ்சம் அகலமா பள்ளம் தோன்றோம். தோண்டி முடிச்சதுமே ரோஜா செடியை உள்ள வச்சு மீதி இருந்த உரத்தை எல்லாத்தையும் போட்டு விட்டோம். அப்புறம் இதுக்கும் தண்ணி விட்டோம். ஒரு வழியா 3 செடியையும் சக்சஸ்ஃபுல்லா நட்டாச்சு. அப்புறம் இந்த செடிகளுக்கான அப்டேட் வரப்போற வீடியோஸ்ல சொல்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது நைட்டு மட்டுமே பூ பூக்கிற கேக்டஸ் செடின்ட்டு சொன்னாங்க. அதையும் நட்டு வச்சோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். Till then, bye from Karthik.